Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 727 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த டோஃப்ளமிங்கோவை அட்டாக் பண்ணா கேப் விடாம அட்டாக் பண்ணணும். ஆனா லூஃபியால அவன் பக்கத்துல போக முடியாதனால அவன் என்ன பண்ணுவான், அவனோட த்ரெட் பவரை யூஸ் பண்ணியே அவன் பாடிக்குள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையுமே தச்சுக்கிட்டு இருப்பான். ஐ மீன் சரி பண்ணிடுவான். லூஃபி இவனை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வெறிகுண்டு அட்டாக் பண்ண வருவான். பஞ்சாயத்தை இப்ப அங்கதான். அவன் எதெல்லாம் மிதிக்கிறானோ தொடுறானோ அந்த இடம் பூரா த்ரெட்டா மாறுது. அப்படியே அந்த இடத்த சுத்தி இருக்க மொத்த பில்டிங்குமே த்ரெட்டா மாத்தி அதை யூஸ் பண்ணியே லூஃபியை கண்டமேனி அட்டாக் பண்ணுவான். நம்ம பயலால அவன் பக்கத்துல நெருங்க முடியல. சோ அடிச்சு புடிச்சு அவன் அட்டாக்ல பூரா தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப பிரச்சனை என்னன்னா, அவன் த்ரெட்டை உருவாக்குறதுக்கு அவன் பவரை யூஸ் பண்ணா போதும். பட் பிசிக்கலா எந்த எஃபர்ட்டுமே அவன் போடல. ஆனா லூஃபி இப்ப 4th கியரை யூஸ் பண்றதுக்கு அவனோட பிசிக்கல் பவர் தேவை. ஆல்ரெடி பையன் செம டயர்ல இருந்தான். இல்ல கியர் 4க்கு வேற வந்துட்டான்ல. சோ மூச்சு பயங்கரமா வாங்குது. எவ்வளவு நேரத்துக்கு இதே ஃபார்ம்ல இருப்பான்னு தெரியல. இத டோஃப்ளமிங்கோ கண்டுபிடிச்சிட்டான். அதனாலதான் அவனை டயர்ட் ஆக்குறதுக்காக அவன் கிட்ட நெருங்க விடாம அப்படியே தடுத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் இப்படியே சமாளிச்சா போதுமே, பையன் டயர்ட் ஆயிருவான். அதுக்கப்புறம் வச்சு செஞ்சிடலாம்ல. சோ அதுக்காண்டி அவன் அட்டாக்க தடுத்து நம்ம லூஃபி அட்டாக் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். அவனும் அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆயிட்டே இருப்பான். அவன் முடியாம மூச்சு வாங்குறத பார்த்த உடனே, கண்ணா எப்ப நீ முடியாம உன்னோட ஹாக்கி பவரை விடுறியோ அந்த செகண்டே நான் உன்னைய காலி பண்ணிடுவேன், சாகருக்கு தயாராருன்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருப்பான். அதே நேரம் அந்த பேர்ட் கேஜ் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிக்கிட்டே வருது. மக்கள் எல்லாம் அடிச்சு புரண்டு விடாம ஓடுறாங்க. இதுக்கு முன்னாடியாச்சும் கொஞ்சம் ஸ்லோவா வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப ரொம்ப வேகமா வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங். மேபி அந்த சர்க்கிளோட ரேடியஸ் குறைய குறைய அதோட வேகமும் அதிகரிக்குது போல. ஏன்னா அதுல சிக்கிர கூடாதுன்னு மக்கள் அடிச்சு புரண்டு ஓடுறாங்கன்னா அவ்வளவு வேகமா தானே வருது. இப்படி எல்லாருமே பயந்து ஓடும்போது ஒரு சின்ன பொண்ணு அவங்க பாட்டியை கூப்பிட்டு ஓடுவா. பாவம் அந்த பாட்டியால ஓட முடியாம பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. உங்கள யார் யாருக்கு உங்க தாத்தா பாட்டி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு எங்க தாத்தா பாட்டியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ பாட்டி மாட்டிட்டாங்க. பேத்தி இருந்துகிட்டு பாட்டி வா பாட்டி வா, இல்லன்னா உனக்கு சம்பவம் கன்ஃபார்ம், வா பாட்டி வான்னு எவ்வளவோ எழுப்பி பாப்பா. பாவம் பாட்டியால இதுக்கு மேல ஓட முடியல, பயங்கரமா மூச்சு வாங்குது. அதனால நீ மட்டும் தப்பிச்சிருமா கண்ணு, என்னால இதுக்கு மேல முடியாதுன்னுவாங்க. பேத்திக்கு விடுறதுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. ஆனா பாட்டி என்ன சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் நான் ஓடினாலும் மூச்சரைச்சு செத்து போயிருவேன், அப்படியே ஓடுனாலும் என்னால இந்த டவுனை விட்டெல்லாம் ஓட முடியாதுமா, முடியவே முடியாதுன்னு உடனே அவங்க பேத்தி ரொம்பவும் கவலைப்பட்டு இருப்பான். அதே நேரம் ஹாஸ்பிட்டல் வழியா ஏகப்பட்ட மக்கள் அடிச்சு புரண்டு ஓடுறாங்க. உள்ள இருக்க டாக்டர் நர்ஸ்னு எல்லாரும் வந்து கெஞ்சுவாங்க. உள்ள இருக்க பேஷண்ட்ஸால ஓட முடியாது, வந்து ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் அவளை தூக்கிட்டு போங்க அப்படி இப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி பார்ப்பாங்க. யாருமே கண்டுகிட்ட மாதிரி இல்ல. சோ டாக்டர் நர்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவலை. அதே நேரம் அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு அம்மா என் பையனை காணும்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. 5 வயசு பையன் எங்க மாட்டிட்டு இருக்கான்னு தெரியல, கொஞ்சம் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டா தள்ளி விட்டு போறானுங்க. அப்ப அந்த ஸ்டிங் அப்படியே நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. அந்த டைம்ல கால் உடஞ்ச ஒருத்தன் நடு ரோட்ல அப்படியே அவன் பாட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். எப்படியே எல்லாரும் சாகத்தான் போறோம், எதுக்காண்டி அவசரம் பண்ணும், கிவ் அப் பண்ணிடலான்னு. ஏன்னா டோஃப்ளமிங்கோவை எதிர்த்து சண்டை போட்டு நம்மளை யாரு காப்பாத்த போறான், அவன் கையால தான் சாகணும்னு விதி போலன்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாங்க. பாவம் பாறைக்கடியில மாட்டிட்டு அவனை காப்பாத்த ட்ரை பண்ணா முடியல. என்ன பண்றது, வேற வழி இல்லாம கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே விட்டுட்டு போவாங்க. இப்படியே கண்ணீர் கடலை சுத்தி இருக்க மக்கள்லாம் கதறுன்னு கதறிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு இருக்க கிங்குக்கு உள்ளுக்குள்ள ஒரு சைடு பயங்கரமான கவலை, இன்னொரு சைடு பயங்கரமான கோவம். ஏன்னா இது எல்லாத்தையுமே இவங்களால வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுது, வேற எதுவும் பண்ண முடியல. வியோலா ஏதாச்சும் நல்ல நியூஸா சொல்ல மாட்டாளான்னு போனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவளால மட்டும்தான் அவங்க சண்டையை பார்க்க முடியும். ஆனா எந்த போன் காலும் வந்த மாதிரி இல்ல. உடனே அவர் என்ன பண்ணிடுவாரு, ஊருக்குள்ள பிராட்காஸ்ட் பண்ணுவாங்களே ஸ்பீக்கர், அதுல அனௌன்ஸ் பண்ணுவாரு, நான் தான் ட்ரெஸ்ரோசாவோட முன்னாள் கிங் பேசுறேன், ரிகு டோல்டோ 3 அப்படின்னு சொன்ன உடனே ஓடிட்டு இருக்க எல்லாருமே ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணி கேட்பாங்க. இப்போ இந்த கண்ட்ரியோட கிங்கா இருக்க டோஃப்ளமிங்கோ அவனோட கேமை ஸ்டார்ட் பண்ணி யாருமே எஸ்கேப் ஆக முடியாத அளவுக்கு ஒரு கேஜை போட்டு எல்லாத்தையுமே கொல்ல போறான். இதுல தப்பிக்கிறதுக்கு எந்த இடத்துலயுமே நமக்கு வாய்ப்பு இல்ல. குறுக்க யாரு போனாலும் சரி எல்லாத்தையுமே அந்த ஸ்டிங் வெட்டி வீசிரும். நீங்க எல்லாம் அவனால எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க உங்களையும் உங்களுக்கு முக்கியமானவங்களையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க. ஆனா இது ஒண்ணு கனவு இல்ல, நிஜம். இந்த பிரச்சனை இப்ப ஆரம்பிச்சது இல்ல, எப்ப அந்த டோஃப்ளமிங்கோ இங்க வந்தானோ அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. இதையா பேர்ட் கேஜ்னு நினைக்கிறீங்க? நம்ம ஆல்ரெடி ட்ரெஸ்ரோசாங்கிற பேர்ட் கேஜ்ல ஒரு பைரட்டுக்கு கீழே படாத பாடுபட்டு இருந்தோம். சொல்ல போனா அவன் நம்ம எல்லாத்தையுமே ஆட்டி வச்சுக்கிட்டு இருந்தான். 10 வருஷத்துக்கு மேல நம்ம அந்த பன்னாட பயிலுக்கு கீழே பப்பட்ஸாதான் இருந்தோம். சொல்ல போனா அவன் நம்ம எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தான். நல்லா பாத்துக்கங்க, இதுதான் ரியாலிட்டி. அண்ட் இன்னொரு விஷயம், இது எல்லாமே இங்கேயே முடிய போதுன்னு எல்லாத்துக்குமே ஷாக் ஆகும். என்ன நம்ம எல்லாருமே செத்துருவோங்கிறாரா, இப்படி ஓப்பனா சொல்றாருன்னு கவலைப்படும் போது நம்ம கிட்ட இருக்க டஃப்பான வாரியர்ஸ் எல்லாருமே டோஃப்ளமிங்கோ ஃபேமிலியில இருக்க ஆளுங்க எல்லாத்தையுமே காலி பண்ணியாச்சுன்னு சொன்ன உடனேதான் அவங்களுக்கு புரியுது, ஓகே நமக்கு ஒரு ஹோப் இருக்குன்னு. ஒன்னு எல்லாருமே அப்படியே அசந்துருவாங்க. ஏன்னா டோஃப்ளமிங்கோட எக்ஸிகியூட்டிவ்ஸ் எல்லாருமே எவ்வளவு முரட்டு பயிலுக மோசமானவனுங்கன்னு அத்தனை
பேத்துக்குமே நல்லா தெரியும். அவங்களையே காலி பண்ணிருக்காங்கன்னா அது நல்ல விஷயம் தானே. அண்ட் இன்னொரு விஷயம், இதுக்கப்புறம் இருக்கிற ஒரே ஒரு ஆளு அந்த டோஃப்ளமிங்கோ மட்டும்தான். அவனை மட்டும் தோக்கடிச்சிட்டாலே போதும், எல்லாமே முடிஞ்சிரும். இதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸோரஸா பழையபடி ஆயிருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதே நேரம் இவனுக்குள்ள இங்க சண்டை வெறித்தனமா போயிட்டு இருக்கும். அண்ட் கிங் மைக்ல இன்னொரு மேட்டரை சொல்லிடுவாரு. இப்பெல்லாம் அனௌன்ஸ் பண்ணா இவரு தான் சண்டை போட்டு எல்லாத்தையும் காப்பாத்தினாருன்னு தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிரும்ல. பட் பைரட்டே பிடிக்காத அவரே லூஃபியை பத்தி பெருமையா சொல்லுவாரு. இந்த மாதிரி நமக்காண்டி ஸ்டார் ஹேட் லூஃபி பைரட் தான் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். கண்டிப்பா அவன் இந்த பேர்ட் கேஜ உடச்செறிவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னதான் இந்த நாட்டோட கிங்காவே இருந்தாலும் இந்த நாட்டோட விதிய ஒரு பைரட்டோட கையில ஒப்படைக்க வேண்டிய நிலைமை. ஏன்னா இந்த நிலைமையில என்னால அழுதெல்லாம் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்த முடியாது. வெற்றியோ தோல்வியோ இன்னும் கொஞ்ச நிமிஷத்துல ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிரும். ஆனா அது வரைக்கும் என்ன ஆனாலும் சரி சர்வைவ் ஆக ட்ரை பண்ணுங்க. நமக்கு உயிர் முக்கியம்னு கன்ஃபார்மா சாக போறோம்னு கிவ் அப் பண்ண எல்லாத்தையுமே மனுஷன் கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்து தூக்கி விடுவாரு. அதுக்காக கடைசி நிமிஷம் வரைக்கும் ஓடுங்க. காலு உடஞ்சாலும் பரவாயில்ல, மூச்சு விட முடியாட்டியும் பரவாயில்ல, எப்படியாச்சும் உருண்டாச்சு வந்து சேருங்க. இன்னும் சில நிமிஷங்கள் மட்டும்தான். உங்க உயிரை எப்படியாச்சும் தாக பிடிச்சிங்கன்னா போதும், மத்த எல்லாம் தானா நடக்கும்னு மறுபடியும் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாரு. எல்லாருமே இதை கேட்பாங்க. ஏன் நேவி ஆளுங்க முத கொண்டு இதை கேட்டுட்டு தான் இருப்பாங்க. இவ்வளவு பேசிட்டு இருக்க மனுஷனோட மூஞ்ச பார்த்தா கதறி கதறி அழுதுட்டு இருப்பாரு. என்ன ஆனாலும் சரி நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்களே, தப்பு முக்கியம் பிகிலே அப்படின்னு உடனே செத்துடலாம், இதுக்கப்புறம் எல்லாம் நம்மளால உயிரோட பொழைக்க முடியாதுன்னு கால் உடஞ்சு ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருந்தால அவன் மறுபடியும் ஓடுறதுக்கு ரெடி ஆவான். டாக்டர்ஸ் எல்லாம் எவன் ஹெல்ப்புக்கு வந்தாலும் பரவாயில்ல, வராட்டியும் பரவாயில்ல, வாங்க நம்ம எல்லாத்தையும் காப்பாத்தலான்னு நர்ஸை கூப்பிட்டு உள்ள போயிருவாரு. நம்ம பாட்டியோட தான் ரவுஸ். இவ்வளவு நேரம் என்னால முடியாது ஐயோன்னு முக்கிட்டு இருந்த பாட்டி உசேன் போல்ட்டே பார்த்தா பயத்துல ஒண்ணுக்கு போயிருவான் போல. அந்த அளவுக்கு வேகத்துல அங்க இருக்க கூட்டத்தெல்லாம் பிச்சுக்கிட்டு மின்னல் வேகத்துல ஓடுவாங்க. அவங்க பேத்தி பார்த்துட்டு, அட கிழட்டு பாட்டி, உன்னை நம்பி நான் இங்க நின்றுட்டு இருக்கேன், என்ன கல்வி விட்டுட்டு நீ மின்னல் வேகத்துல ஓடிட்டு இருக்கேன்னு தேம்பி அழுதுட்டு இருப்பான். ஆக்சுவலி அது என்னோட மைண்ட் வாய்ஸ். பாட்டி தப்பிச்சிட்டாங்களேன்னு சந்தோஷத்துல அழுதுட்டு இருப்பான். அப்ப அந்த நடக்க முடியாதவன் நொண்டி வருவானா, அங்கதான் சம சீனு. ஒரு பைரட்டு ஒரு நேவி ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை தூக்கிட்டு ஓடுவாங்க. அதே நேரம் டாக்டர்ஸ் ஹெல்ப்புக்கு யார் வராட்டியும் பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம் உள்ள போனாங்கல்ல. இப்ப மக்கள்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு சும்மா அடிச்சு புடிச்சு வருவாங்க. அப்புறம் பாறைக்கடியில ஒருத்த மாட்டிட்டு இருந்தானே, அவனை காப்பாத்த 10 பேர் வருவானுங்க. அப்புறம் 10 வயசு பையனை தொலைச்சிட்டாங்களே ஒரு அம்மா, அவனுக்கு அவங்க பையன் கிடைச்சிட்டான். அது எப்படி தள்ளி விட்டு போனானே ஒருத்தன், அவன் தான் கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பான். சோ இப்படி எல்லாருமே உசுரை காப்பாத்துறதுக்காண்டி மின்னல் வேகத்துல ஓடுவாங்க. அதுலயும் நம்ம பாட்டிமாலாம், லூஃபி உன் மேல நம்பிக்கை இருக்குது, எப்படியாச்சும் டோஃப்ளமிங்கோவை காலி பண்ணிரு, உன்னை நாங்க நம்புறோம் பாங்க. இங்க டோஃப்ளமிங்கோ அவனோட த்ரெட்டை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். ஏ மிங்கோ, நான் அடிக்கிற அடியில இன்னைக்கு நீ பிங்கோடான்னு பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான். இதுக்கப்புறம் டோஃப்ளமிங்கோவை நம்ம லூஃபி எப்படி ஜெயிச்சான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.